வணக்கம். சனிக்கிழமை ஜூன் மாதம் 2ஆம் தேதி, நந்தன வருஷம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் சுவாதி விசாகம். மாலை 4:45 வரையிலே சுவாதி, அதன் பிறகு விசாகம். இன்றைய திதி திரையோதசி திதி, வளர்பிறை திரையோதசி திதி. யோகம் சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய விசேஷம் என்னவென்றால், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலிலே கருட சேவை. வரதராஜ பெருமாளுடைய கருட சேவை மிகவும் பிரசித்தி பெற்றது. பொதுவாக பெருமாள் கோவில் எல்லாவற்றிலும் வருடத்திற்கு ஒரு நாளோ அல்லது ஒரு சில நாட்களோ கருட சேவை நடைபெறும். கருட வாகனத்திலே பெருமாள் எழுந்தருளி அனைவருக்கும் அருள்பாலிக்கின்ற ஒரு அற்புத காட்சியை அனைவரும் பார்த்து மகிழ வேண்டும், சேவிக்க வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் கருட சேவை என்பது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதான வாசலை கடந்து பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளும் போது தொட்டாச்சாரியார் சேவை என்று ஒன்று செய்வார்கள். அதாவது அந்த குடை பிடித்து கொண்டு வருபவர்கள் அந்த குடையால் சுவாமியை மறைத்து விடுவார்கள். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு மீண்டும் அந்த குடையை நிமித்தி பழையபடி வைப்பார்கள். ஏன் அந்த நேரத்திலே பெருமாளை மறைத்து விடுகின்றார்கள் என்றால், தொட்டாச்சாரியார் என்று ஒரு பக்தர் இருந்தார். அவர் சோளிங்கரிலே வசித்து வந்தார். சோளிங்கர் அனைவருக்கும் தெரியும், யோக நரசிம்மர் ஆலயம் இருக்கின்ற ஸ்தலம். அந்த தொட்டாச்சாரியார் என்பவர் காஞ்சி வரதராஜ பெருமாளின் பரம பக்தர். ஒவ்வொரு வருடமும் கருட சேவைக்காக காஞ்சிபுரம் வந்து விடுவார். ஒரு முறை அவருக்கு வயதாகிவிட்டது. முதுமை காரணமாக அவரால் காஞ்சிபுரத்திற்கு வர முடியவில்லை. காஞ்சிபுரத்திற்கு போக முடியவில்லையே, என் வரதனை பார்க்க முடியவில்லையே என்று மிகவும் மனம் வருந்தி கொண்டு அவர் தன் இல்லத்தின் வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வயதான கிழவர் தொட்டாச்சாரியார் என்பவர். பெருமாளுக்கு அது வருத்தமாக இருக்கிறது. எனது பக்தன் தொட்டாச்சாரியன் வர முடியாமல் முதுமை காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கிறானே, அவனுக்கு இந்த தரிசனத்தை நாம் காமிக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார், கருடாழ்வாரிடம் குறிப்பாக விஷயத்தை சொல்கிறார். கருடாழ்வார் உடனே பறந்து சென்று விடுகிறார். இது உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். கருட வாகனத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து சோளிங்கருக்கு சென்று அங்கே இருக்கின்ற தொட்டாச்சாரியாருக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு பிறகு மீண்டும் க்ஷண நேரத்திலே திரும்பி வந்து விடுகிறார். ஒரு நொடி பொழுதிலே காஞ்சிபுரத்திலிருந்து சோளிங்கர் சென்று அங்கு வீட்டு திண்ணையிலே அமர்ந்திருக்கும் அந்த பெரியவரான தொட்டாச்சாரியாருக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு மீண்டும் ஒரு நொடி பொழுதிலே காஞ்சிபுரத்திற்கு திரும்பி விடுகிறார் பெருமாள். இந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதத்திலே ஒவ்வொரு வருடமும் இப்பொழுதும் கருட சேவை என்று வரதராஜ பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி பிரதான வாசலை அடையும் பொழுது குடையை வைத்து மறைத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர் ஒரு நிமிட காலம் சோளிங்கருக்கு சென்று அந்த தொட்டாச்சாரியாருக்கு தரிசனம் கொடுத்து விட்டு வருவதாக அந்த ஐதீகம் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. அந்த ராபர்ட் கிளைவ் என்ற ஒரு ஆங்கிலேயர் அளித்த மரகத கண்டி என்னும் ஒரு மாலையை அணிந்து கொண்டு கருட வாகனத்திலே எழுந்தருளி பெருமாள் அனைவருக்கும் அருள்பாலிக்கின்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெறுகின்ற நாள் இந்த நாள். இன்றைய மற்றும் ஒரு சிறப்பு என்னவென்றால், இன்று பிரதோஷம். மாலை நேரத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டிய நாள். இன்று ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சூரியன் குரு கேது, மிதுனத்தில் புதன் சுக்கிரன், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சனி, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் ராகு. இது யம காயத்ரி மந்திரம். மரண பயம் நீங்குவதற்கு இதனை நாம் ஜபிக்க வேண்டும். மந்திரம்: ஓம் சூரிய புத்திராய வித்மஹே மகாகாலாய தீமஹி தன்னோ யமாக பிரச்சோதயாத். இதனை ஓம் சூரிய புத்திராய வித்மஹே महाकालाय धीमहि तन्नो यमः प्रचोदयात् என்று பாட வேண்டும். இதன் தாத்பரியம், சூரிய புத்திரனான உன்னை
நமஸ்கரிக்கின்றோம் தர்மராஜனே. காலத்திற்கு முதல்வனாக விளங்கும் நீயே எம்மை ஒளிபெறச் செய்து எமக்கு மரண பயத்தை நீக்கி பிறவி பயனிலிருந்து விடுதலை கொடுப்பாய் யமதேவனே என்பதாகும். மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்த உடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, நினைத்த உடனே கணத்தினில் வருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே. சிரஞ்சீவியான சீலனே சூரனே ஸ்ரீ சிவஹனுமானே, அடியவர் வேண்டும் வரங்களை தருவாய் ஸ்ரீ ஜெயமாருதியே, ஸ்ரீ ஜெயமாருதியே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஹனுமன் மனதில் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், போரூர் செல்வன் ஸ்ரீ ஹனுமான். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஹனுமன் மனதில் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், போரூர் செல்வன் ஸ்ரீ ஹனுமான். மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, ஸ்ரீ சிவஹனுமானே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. கடலை கடந்து தடைகளை தகர்த்து அன்னையை கண்டவனே, ராமனின் துணையாய் தூதனாய் சென்றே அரக்கரை மாய்த்தவனே. அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே, அசோகவனத்தினில் புகுந்த இறைவனே வல்லமை உடையோனே. தீயோர் மாயவே தீயையும் வைத்த தீரனே ஹனுமானே, தீரனே ஹனுமானே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஹனுமன் மனதில் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், போரூர் செல்வன் ஸ்ரீ ஹனுமான். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஹனுமன் மனதில் சீதாராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், போரூர் செல்வன் ஸ்ரீ ஹனுமான். மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே ஸ்ரீ சிவஹனுமானே, ஸ்ரீ சிவஹனுமானே.